யஹ்யா பின் யாமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஈராக்கில் உள்ள பஸ்ரா நகரில் முதலில் விதி தொடர்பாக அப்படி ஒன்று இல்லை என மாற்று கருத்து தெரிவித்தவர் மாபத் அல் ஜுஹனி என்பவரே ஆவார். இந்நிலையில் நானும் ஹுமைத் பின் அப்துர் ரஹ்மான் அல் ஹிம்யரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹஜ் அல்லது உம்ரா செய்வதற்காக புனித மக்கா நோக்கி சென்றோம். அப்போது நாங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் யாரேனும் ஒருவரை நாம் சந்தித்தால் அவரிடம் விதி தொடர்பாக இவர்கள் கூறுவதை பற்றி கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டோம். அப்போது பள்ளிவாசலுக்குள் நுழைந்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. உடனே நானும் என் தோழரும் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சூழ்ந்து கொண்டு எங்களில் ஒருவர் அவர்களது வலப்பக்கத்திலும் மற்றொருவர் அவர்களது இடப்பக்கத்திலும் இருந்து கொண்டோம். நான் சரளமாக பேசக்கூடியவன் என்பதால் அன்னாருடன் பேசுகின்ற பொறுப்பை என்னிடமே என் தோழர் விட்டுவிடுவார் என எண்ணி நானே பேசினேன். அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, எங்கள் பகுதியில் சிலர் தோன்றியிருக்கின்றனர். அவர்கள் குர்ஆனை ஓதுகின்றனர், தேடி தெரிந்து கல்வி பயில்கின்றனர் என அவர்களது நல்ல தன்மைகளை எடுத்துரைத்து, ஆனால் அவர்கள் விதியின்றி ஏதுமில்லை எனவும் நடக்கின்ற காரியங்கள் இறைவன் திட்டமிடாமலேயே தற்செயலாகத்தான் நடக்கின்றன என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் என்றேன். அதற்கு அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இத்தகையோரை நீங்கள் சந்தித்தால் அவர்களை விட்டு நானும் என்னை விட்டு அவர்களும் விலகிவிட்டவர்கள் என அவர்களிடம் தெரிவித்து விடுங்கள். இந்த அப்துல்லாஹ் பின் உமர் யார் மீது சத்தியம் செய்வானோ அந்த இறைவன் மீது சத்தியமாக அவர்களில் ஒருவரிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அதை அவர் அறவழியில் செலவிட்டாலும் அவர் விதியை நம்பிக்கைக்குள்ளாதவரை அவரிடமிருந்து அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான் என்றும் கூறிவிடுங்கள். பிறகு அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், என் தந்தை உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள், நாங்கள் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருந்தபோது தூய வெண்ணிற ஆடை அணிந்த அடர்கருப்பு நிறத்தில் தலைமுடி உடைய ஒரு மனிதர் வந்தார். பயணத்தில் வந்த எந்த அடையாளமும் அவரிடம் காணப்படவில்லை. எங்களில் எவருக்கும் அவரை யார் என தெரியவில்லை. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் சென்று தம் முழங்கால்களை நபி அவர்களின் முழங்கால்களோடு இணைத்துக் கொண்டு நெருக்கமாக அமர்ந்தார். அவர் தம் கைகளை தம் தொடைகள் மீது வைத்து பவ்யமாக அமர்ந்தார். பிறகு, முஹம்மதே, இஸ்லாம் என்றால் என்னவென்று எனக்கு தெரிவிங்கள் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது ஆகிய நான் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நீங்கள் உறுதியாக கூறுவதாகும். மேலும் தொழுகையை கடைபிடிப்பதும் ஜக்காத்தை வழங்கி வருவதும் ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பதும் சென்று வர என்றால் இறை இல்லம் காபாவில் ஹஜ் செய்வதுமாகும் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அந்த மனிதர் உண்மைதான் என்றார். அவர் இவ்வாறு கூறியதை கேட்டு அவரே கேள்வியும் கேட்டுவிட்டு அவரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதிலை உறுதிப்படுத்தவும் செய்கிறாரே என்று நாங்கள் வியப்படைந்தோம். அடுத்து அவர், ஈமான் பற்றி எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்புவதாகும். நன்மை தீமை அனைத்தும் விதியின்படியே நடக்கின்றன என்றும் நீங்கள் நம்புவதுமாகும் என்று கூறினார்கள். அதற்கும் அம்மனிதர் உண்மைதான் என்றார். அடுத்து அம்மனிதர், இஹ்சான், அதாவது அழகிய முறையில் செயலாற்றல் பற்றி எனக்கு தெரிவியுங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஹ்சான் என்பது அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வுடன் வழிபடுவதாகும். ஏனெனில் அவனை நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் அவன் உங்களை பார்க்கின்றான் என்று பதிலளித்தார்கள். அம்மனிதர், மறுமை நாளை பற்றி, அதாவது அது எப்பொழுது வரும் என எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கேள்வி கேட்கப்படுபவர், அதாவது நான், கேட்பவரை விட, அதாவது உங்களை விட அதிகம் அறிந்தவன் அல்ல என்று கூறினார்கள். அம்மனிதர், மறுமை நாளின் அடையாளங்களை பற்றி எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓர் அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பதும் காலில் செருப்பில்லாத அரைகுறை ஆடை அணிந்துள்ள
ஏழைகளான ஆட்டு இடையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டிடங்களை கட்டுவதை நீங்கள் காண்பதுமாகும் என்று கூறினார்கள். பிறகு அம்மனிதர் சென்று விட்டார். நீண்ட நேரம் நான் அங்கேயே இருந்தேன். பின்னர் என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, கேள்வி கேட்ட அந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். நான், அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்தாம் வானவர் ஜிப்ரீல். உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக உங்களிடம் அவர் வந்தார் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்கள் வழியாக வந்துள்ளது. சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 1.